1000 வருஷத்துக்கு முன்னாடி சோழர்கள் காலகட்டம் பூதபுரின்னு ஒரு புண்ணிய பூமி இருந்தது. இப்போ நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஊரோட சிறப்பு என்னென்னா ஆதிகேஸ்வர பெருமாள் கோவில். ஊருக்கு நடுவில் இருக்கிற ஆதிகேஸ்வர பெருமாள் கோவில் அந்த ஊருக்கு இன்னும் சிறப்பையும் பெருமையும் சேர்த்துட்டு இருந்தது. அப்போது அந்த காலகட்டத்தில் அசூரி சர்வகுது கேஷ்வ சோமியாஜி தீக்ஷிதர்னு ஒருத்தர் அறிவு, அன்பு, இரக்க குணம்னு நிறைய நல்ல விஷயங்களோடு வாழ்ந்துட்டு வந்தார். ஏழை மாணவர்களுக்கு இலவசமாக வேத பாடம் நடத்திட்டும் நிறைய யாகங்கள் நடத்திட்டும் அவர் வாழ்ந்துட்டு வந்தார். அவருக்கு பொண்ணு கொடுக்க நான் நிறைய பேர் போட்டி போட்டாங்க. ஆனால் சோமயாஜிக்கு திருமலை நம்பி அவருக்கு 2 தங்கை இருக்காங்க. மூத்த தங்கை காந்திமதி, 2வது தங்கை தீப்திமதி. அதில் மூத்த தங்கையான காந்திமதியை ரொம்பவே பிடிச்சிருந்தது. சோமயாஜிக்கும் காந்திமதிக்கும் நல்லபடியாக திருமணமும் நடந்து முடிஞ்சுது. அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக போயிட்டு இருந்தது. ஆனால் நாட்கள் ஆக 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 அவங்க வாழ்க்கையில் சந்தோஷம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சுது. அதுக்கு காரணம் சோமயாஜிக்கும் காந்திமதிக்கும் குழந்தைகள் இல்லை. அதுதான் அதுக்கான காரணம். சோமயாஜி குழந்தை இல்லாததை நினச்சி நிறையவே வருத்தப்பட்டார். எங்கள் காந்திமதியை எல்லாரும் மலடின்னு சொல்லிடுவாங்களோன்னு நினச்சி வருத்தப்பட்டார். அப்போது சோமயாஜிக்கு ஒரு எண்ணம் உதிச்சுது. அது என்னென்னா, சந்திர கிரகணம் வரும் இல்லையா, அன்னைக்கு பீச்சில் போயிட்டு ஸ்நானம் செஞ்சுட்டு பித்ரு தர்ப்பணம் கொடுத்தா எல்லாம் சரியாக போகும், நமக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சோமயாஜி நினச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் சோமயாஜியும் காந்திமதியும் கிளம்பி திருவல்லிக்கேணிக்கு வந்தாங்க. திருவல்லிக்கேணிக்கு சமுத்திரத்தில் ஸ்நானம் செஞ்சுட்டு பித்ரு தர்ப்பணம் கொடுத்துட்டு நேராக பார்த்தசாரதி கோவிலுக்கு வந்தாங்க. பார்த்தசாரதி கோவிலுக்கு புத்திர காமேஸ்ரீ அப்படின்னு ஒரு யாகம் சோமயாஜி நடத்தினார். அந்த யாகம் முடிஞ்சப்பறம் நிறைய பேருக்கு உணவளித்தார். அதுக்கப்புறம் கோவிலை சுற்றி பார்த்தசாரதியை பார்த்து 1000 நாமங்கள் சொல்லிவிட்டு அன்றைக்கி நைட் அந்த கோவிலையே 2 பேரும் படுத்து தூங்கினாங்க. காந்திமதியும் சோமயாஜி அவங்க 2 பேருமே கோவிலில் அன்றைக்கி நைட் படுத்து தூங்கினாங்க. அப்போது சோமயாஜி நல்லா தூங்கிட்டு இருந்தார். அவருக்கு ஒரு கனவு வந்தது. என்ன கனவுன்னு பார்த்தோன்னா, பார்த்தசாரதி பெருமாள் பார்த்தசாரதியே சோமயாஜியோட கனவுல வந்தார். அப்போ சொன்னார், என்னோட அம்சமான ஆதிசேஷன் உனக்கு மகனாக பிறப்பான், அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொன்னார். யார்? பார்த்தசாரதி சோமயாஜி கனவுல சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு. சோமயாஜி ரொம்பவே சந்தோஷமாக பக்கத்தில் படுத்துட்டு இருந்த காந்திமதியை எழுப்பி சொன்னார், பெருமாள் என்னோட கனவுல வந்தார், அவரோட அவதாரமான ஆதிசேஷன் நமக்கு மகனாக பிறப்பான் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு காந்திமதி கேட்டு சோமயாஜி சொன்னார். இதை கேட்ட காந்திமதி ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சாங்க. நீங்கள் பண்ண யாகத்துக்கு கை மேலே பலன் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சோமயாஜி சொன்னார், கனவுக்குன்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது. நம்ம நல்ல கனவு கண்டால் அந்த கனவு பழிக்கணும்னு நம்ம நினச்சா கனவு கண்டப்புறம் நம்ம தூங்கக்கூடாது, இதுதான் கனவு சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இதை கேட்ட காந்திமதியும் சரின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சோமயாஜி காந்திமதி 2 பேரும் எழுந்து பெருமாளை போய் சேவிச்சுட்டு ஸ்ரீபெரும்புத்தூருக்கு வந்தாங்க. ஸ்ரீபெரும்புத்தூருக்கு வந்ததுக்கப்புறம் காலை மாலை 2 வேளையும் ஆதிகேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு தினமும் காந்திமதி சோமயாஜி சேர்ந்து போய் சேவிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்படியே ஒரு வருஷம் ஓடிடுச்சு. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் காந்திமதியும் கர்ப்பமானாங்க. ஊரே ரொம்பவே சந்தோஷப்பட்டது. உற்றார் உறவினர் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. காந்திமதி முகம் ரொம்பவே ஒளி பிரகாசமாக இருந்தது. அவங்களோட சந்தோஷம் அவங்களோட முகத்திலே தெரிஞ்சுது. காந்திமதியும் சோமயாஜியும் சேர்ந்து பார்த்தசாரதி பெருமாளுக்கு திருமஞ்சனம் செஞ்சு சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நான் காந்திமதியோட தங்கச்சி சொன்னேன் இல்லையா, தீப்திமதி, அவங்களுக்கும் கமலநாயன பட்டர் அவருக்கும் திருமணம் நடந்தது. திருமணம் முடிஞ்சு தீப்திமதியும் கர்ப்பமானாங்க. அப்படியே கொஞ்ச நாட்களும் ஓடிடுச்சு. 10 மாதத்துக்கு அப்புறம் ஒரு நாள் பிங்கள வருஷம் சித்திரை மாதம் சுக்லபட்ச பஞ்சமி திருவாதிரை நட்சத்திரம் வியாழக்கிழமை அன்னைக்கு
ஏப்ரல் மாதம் கிபி 1017ஆம் ஆண்டு நண்பகலில் கடக லக்னத்தில் காந்திமதிக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை தான் வந்து ராமானுஜர். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தீப்திமதிக்கும் வந்து ஒரு ஆண் மகன் வந்து பிறந்தது. இது கேட்ட திருமலை நம்பி ரொம்பவே சந்தோஷப்பட்டு தன்னோட 2 தங்கைகளோட குழந்தைய பார்க்கறதுக்காக ஸ்ரீபெரும்புத்தூருக்கு வந்தார். 2 பேரோட குழந்தைகளுக்கும் தாய்மாமன் தான் வந்து பேர் வைக்கணும்னு அந்த காலத்தில் வந்து சாஸ்திரம் இருக்குது. அதனால் வந்து 2 குழந்தைகளுக்குமே வந்து திருமலை நம்பி வந்து பேர் சூட்டினார். காந்திமதியோட மகனுக்கு வந்து 3 பேர் சூட்டினார். ராமானுஜர், லக்ஷ்மணன், இளையாழ்வான். இந்த 3 பேரை வந்து காந்திமதியோட குழந்தைக்கு வந்து சூட்டினார். அதுக்கப்புறம் தீப்திமதியோட குழந்தைக்கு வந்து கோவிந்தன் அப்படின்ற பேரை வந்து சூட்டினார். 2 பேரோட பிறந்த நாளும் ரொம்ப வந்து சந்தோஷமாக கொண்டாடினாங்க. அப்படியே வந்து நாட்களும் வந்து நகர்ந்துட்டே போச்சு. ராமானுஜர் வந்து புரண்டார், சிரித்தார், பேசினார். அவரோட செயலில் வந்து உற்றாரும் உறவினர்களும் ஊராரும் வந்து அந்த கடவுளையே வந்து அந்த பெருமாளையே பார்க்குற மாதிரி பார்த்தாங்க அவரோட ஒவ்வொரு செயல்லையும். ராமானுஜருக்கு வந்து அழகும் அறிவும் ரொம்ப அதிகமாகவே இருந்தது. கண்கள் வந்து ரொம்ப கூர்மையாக இருந்தது. புன்னகையில் வந்து கனிவு இருந்தது. நாட்களும் வந்து ஓடிட்டே இருந்தது. இந்த கதையை தொடர்ந்து வந்து அடுத்த எபிசோடில் கேட்கலாம். இன்றைக்கி இந்த எபிசோட் வந்து அவ்வளோதான்.